வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முதல்வர் பினராயி விஜயன் பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி கேரள மக்களிடம் தொண்டர்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்பட்டிருக்கு. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, அவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு சந்தேகங்களும் அவருடைய உடல்நலம் குறித்து பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனை இப்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை கிளப்பிய ஒரு விவகாரம் என்றால் சினிமா துறையில் நடந்த ஹேமா கமிட்டி அறிக்கை என்ற ஒரு அறிக்கை தான். இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையின் மூலம் பார்த்தீங்கன்னா பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் உலகம் முழுவதும் இருக்கும் சினிமா துறை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்பட்டது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையின் மூலமாக முதல்வர் பினராயி விஜயனுக்கு கிட்டத்தட்ட 108 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நடிகர்களால் நடந்த பாலியல் ரீதியான விவகாரம் குறித்து மிகப்பெரிய ஒரு சோதனை கிளப்பியது. இந்த நிலையில் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனுக்கு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நேற்று காலை மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வந்தது. இதற்காக கேரளத்திலிருந்து நேற்று சென்னை வந்திருந்தார் முதல்வர் பினராயி விஜயன். கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவருக்கு இசிஜி, எக்கோ உள்ளிட்ட இதயம் தொடர்பான பரிசோதனைகளும் இரத்த பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. கேரள முதல்வருக்கு மேற்பட்டு கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் உடல்நலம் சீராக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்போலோவில் இருந்து அவர் நேற்று மதியம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் பினராயி விஜயன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பினராயி விஜயனுக்கும் அவருடைய உடல்நலம் சார்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போது அப்போலோ மருத்துவமனை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் பினராயி விஜயன் அவர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு தேவைப்படுவதாக, அவர் சரியான முறையில் சாப்பிட வேண்டும், நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று மருத்துவமனை பார்த்தீங்கன்னா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு. வேறு என்றும் பயப்பட தேவையில்லை என்றும் இதனால் அச்சப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்ததாக பினராயி விஜயன் பார்த்தீங்கன்னா மருத்துவ அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பினராயி விஜயனை பார்த்தீங்கன்னா கேரளா முன்னாள் முதலமைச்சரும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆந்திர முதலமைச்சர், துணை முதலமைச்சர் போன்ற எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவர் உடல்நலம் விசாரித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.